ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 9வது மாதத்தினுடைய கடைசி வாரம் வரைக்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தார். நம் மேலே இரக்கமாயிருந்தார். அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், வல்லமை படைத்தவர், பராக்கிரம் உள்ளவர். ஆனாலும் நம்ம மேல நினைவாயிருந்தாரே. அந்த அன்பை கொஞ்சம் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில முதலாவது நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு உள்ளே நான் போவதற்கு முன்பு கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும். ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த காலை வேளையில என்னை பலப்படுத்துவாராக. சரீரத்தை பலப்படுத்துவாராக. ஆவியிலே பலனை கட்டளையிடுவாராக. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆவியோடு கருத்தோடு கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சத்துவத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தயவு செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 1000 பேரிலும் சிறந்தவரே, மகத்துவத்தின் தெய்வமே, மாட்சிமையின் தெய்வமே, இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தரை உயர்த்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. நீர் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் தேவனுமாய் இருக்கிறவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவருக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தேவனுக்கு முன்பாக மேன்மை கொள்ள, பெருமை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தான் உரியவர், கர்த்தர் தான் பாத்திரர். கர்த்தரை உயர்த்துகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம். அவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே எங்களை ஆட்கொள்வதாக. நிரப்புகிறவருக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நிறைவா இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே வாசம் செய்யுங்கப்பா, வாசம் செய்யுங்கப்பா, உலாவுங்கப்பா. உங்க மேகம் மாத்திரம் இந்த காலை வேளையிலே எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக. சிறந்தவரே மை துதிக்கிறோம் ஐயா. பராக்கிரமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? உம்மை போல ஒரு தேவன் வேறு யாரும் இல்லை. மகத்துவத்தின் தெய்வத்தை இந்த காலை வேளையில நாங்கள் பணிகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனைக்குரியவர் இந்த காலை வேளையில உயர்த்தப்படுவாராக, உயர்த்தப்படுவாராக, கனப்படுத்தப்படுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிருபை தந்தீரே. இந்த 28 நாள் வரைக்கும் உடைய கிருபை எங்களோடு இருந்தது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடவே இல்லையே. யார் எங்களை உதறினாலும் நீர் எங்களை உதறி தள்ளவில்லையே. அன்பால் அனைத்தீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே மனமகிழ்ச்சியாய் நான் கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக, கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த காலை வேளையிலே எக்காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை கனப்படுத்த, ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ சபையிலே மெய்யாகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறேன். எங்களை தொட வந்திருக்கிறேன், எங்களோடு கூட பேச வந்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரை சந்திக்க நீர் வந்திருக்கிறீர். எனக்கு முன்பாகவே நீர் வந்து விட்டீர் ஐயா. நம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் நிரப்பட்ட உள்ளே வரும்போதே ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஒரு கர்த்தருடைய ஆளுகையை எல்லாரும் உணரட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவரையும் கர்த்தர் விட வேண்டாம். எல்லாரையும் கர்த்தர் ஆட்கொள்ளுங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்கப்பா, வல்லமை படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அக்கினியும் நீர்தான், பெருங்காற்றும் நீங்க தான்பா. ஒரு பெருமழை போல இந்த காலை வேளையில் நம்முடைய ஆவியின் மேலே ஊற்றும். நிறைவானவர் எனக்குள்ளே வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகுமே. இந்த காலையில் நிறைவானவர் நீங்க வாங்க, குறைவானதெல்லாம் அகன்று போவதாக. நிறைவை கட்டளையிடுகிற ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எத்தனை நல்லவர். ஆண்டவரே, நீர் மாறலையே. கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்தி பராமரித்து எங்களுக்கு வேண்டியதை கொடுத்து நல்ல துணையாய் ஆதரவாய் எங்களோடு இருந்து நடத்தினீரப்பா. இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல, கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு எங்களை ஆண்டவரே வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க,
முழு சிந்தையோடு ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. சிந்தனைகளை சுதற பண்ணுகிற எல்லா காரியங்களையும் இந்த காலை வேளையில் அகற்றி போடும். தேவ முகத்தை மாத்திர நோக்கி பார்த்து, தேவ சமூகத்தை மாத்திர நோக்கி பார்த்து, உண்மையா இந்த காலை வேளையில் ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே நாங்கள் சரியாய் கனம் பண்ணி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, மனுஷரை பிரியப்படுத்துகிற சூழ்நிலைகள் வேண்டாம், மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம். தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிற, தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை மனம் வந்து ஒவ்வொருவரும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே உண்மை பாடி கீர்த்தனம் பண்ண அப்பா பாட்டினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. ஒரு புது பலனை கட்டளையிடுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருவதாக. மேல் வீட்டறையில இறங்கி வந்தவர், சீனாய் மலையில இறங்கி வந்தவர் இந்த காலை வேளையில எங்கள் நடுவிலும் வாரும் ஐயா, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆளுகை செய்வீராக. அப்ப ஆராதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, ஆவிக்குரிய பலனை தருவாராக, சரீரத்திற்குரிய பலனை தருவாராக. எந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் வர்றாங்களோ இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். ஆண்டவரே, புதிய மக்கள் இந்த நாளிலே கொண்டு வாரும். இணைந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுக்கிற விடுதலையை, வல்லமையை, ஆண்டவரே சந்தோஷம், சமாதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் பலமாய் கிரியை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எங்களோடு கூட பேசும். கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே எங்களுடைய காதுகளிலே, இருதயங்களிலே துணிப்பதாக. ராஜா, மனிதன் அல்ல, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி இந்த காலை வேளையிலே எங்களை ஆளுகை செய்யும். உங்க சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, உங்க வல்லமையுள்ள நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி அண்டையில் இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க எப்படி எங்களை நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நடத்தி செல்லுங்கப்பா. உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர். இன்னொரு வாரத்தையும் நமக்கு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்திற்கு மறுபடியும் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து சுகமாய் இருக்க பண்ணி நம்முடைய துயர்களையெல்லாம் நீக்குகிற மருத்துவராய் இருந்து இந்த காலை வேளையில் துதிக்கு பாத்திரராகி அவரை பாடி மகிமைப்படுத்த தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்த நம்முடைய ஆராதனையில விருப்பப்படுகிறவர், சந்தோஷப்படுகிறவர் மகிழுவாராக. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ஆமென். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே,
வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே, புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர்நிழலே. ஆமென். புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர்நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, உமது பேரன்பு அது எத்தனை மேலானது, உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் நின்று கர்த்தரை பாடுவது, ஆராதிப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு மேன்மையான அனுபவம். எத்தனையோ பேருக்கு இப்படி பாடி ஆராதிக்க வாய்ப்புகள் இல்லை, நேரங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாக சர்வ வல்ல தெய்வத்தை பாடி ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இன்னொரு பாடலை பாடுவோம். ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், என்னை நண்பர்கள் உறவுகள் எல்லாம் என்னை குழியிலே தள்ளி என்னை அமிழ்த்த நினைத்தார்கள். ஆனால் நீரோ தூக்கி எடுத்து எனக்கு மேன்மையான அனுபவத்தை கொடுத்து என்னை பாட வைத்திருக்கிறீர், என்னை துதிக்க வைத்திருக்கிறீர், ஆராதிக்க வைத்திருக்கிறீர் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆத்துமநேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமநேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புதுப்பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புதுப்பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. ஆத்துமநேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமநேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே.
என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீர். ஆமென். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிடுவே, உம் மார்பில் நான் சாய்ந்திடுவே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல, வானத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசுவின் நாமம் மட்டுமே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு எந்த நாமமும் இல்லை. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த தேவனை நாம் பற்றி கொள்ள, அந்த தேவனை நாம் சார்ந்து வாழ கர்த்தர் நமக்கு இந்த மட்டும் கிருபை தந்திருக்கிறார். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் மேலான நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல சந்தோஷமா சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். வானத்திலும்
இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று நமக்கில்லையே. சொல்லுங்க. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லும் போதே ஒரு விடுதலை, நாமத்தை சொல்லும் போதே ஒரு சுகம். இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமது நித்திய ஜீவனும் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கோடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கோடும் வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் இது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் இது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மறுபடியும் இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ, இயேசு என்ற நாமம் மட்டும் எனக்கு போதும். இயேசு என்ற நாமம் சகலத்தையும் மாற்றும். இயேசு என்ற நாமம் விடுதலையை கொடுக்கும். இயேசு என்ற நாமம் நம்மை ஆதரிக்கும். இயேசு என்ற நாமம் நம்மை பாதுகாக்கும். சர்வ வல்லவருடைய மறைவுக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் மறைவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மை காக்கிற ஒரு பரிகாரியான கர்த்தர், நம்மை காக்கிற சர்வ வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று. சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய அனுபவம் இந்த பாடல். தானியேலை சிங்ககபியில் தூக்கி போட்டாலும் தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். சுட்டெரிக்கிற அக்கினியிலே அவர்களை தூக்கி போட்டாலும் பனி துளியாய் கர்த்தர் நினைத்து ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். உங்க வாழ்க்கையில சிங்ககபியின் போன்ற அனுபவங்களோ, சூளை நெருப்பின் அனுபவங்களோ வந்தா பயப்படாதீங்க. ஏனென்றால் உன்னை காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் நம்மை காக்கிறவர். அந்த தெய்வத்தை எல்லாரும் உயர்த்தி அப்படியே பாடி ஆராதிக்கலாமா? சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுக்கெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்ககபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே ஓ சகல பலபலபரதரபரபோ, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்பு,
அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே. எல்லாரும் கையில உயர்த்தி என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கு நன்றி. ஓ என்னை காண்பவர். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, காத்திடுவார். சொல்லுங்க சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எத்தனை பேர் என்னை சுத்தி வந்தாலும் தேவ தூதர்களின் சேனையை கொண்டு என்னை காக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். காண்பவரே, காப்பவரே, உமக்கு ஒரு ஆராதனை. நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆமே. செய்பவர் இந்த காலையில் எங்க பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வாராக. என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககிபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்ககிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
கைகளை அப்படியே உயர்த்தி சிங்ககபின் அனுபவத்தை போன்று இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எங்க நீங்க சுத்தி பார்த்தாலும் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சூழ்நிலை, திரும்பி பார்த்த வேதனையான அக்கினி சூளையின் அனுபவங்கள் உங்களை வாட்டுகிறதோ, இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், எதுவும் உன்னை அணுகாது. தானியேல் உடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அதிகாரம் மேற்கொண்டு நிற்கிறது. தேவனை சேவிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அந்த காரியம் மேலோங்கி நிற்கிறது. ஆனா தானியேலுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். எதிரிகள் என்னை சுற்றி நின்றாலும் என்னை காக்கிற தூதர் சேனை அதை விட எனக்கு அருகில் இருக்கிறது. ஆவியினால் என்ன ஒரு யுத்தம் செய்வேன். சாத்தான நிச்சயமாய் சமுத்திரம் விழுங்கும். வைராக்கியமாய் நின்றா. 3 வேளையும் பலகணிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சத்துரு நினைச்சா மாட்டிக்கிட்டான் வசமா. கொண்டு போய் ராஜாட்ட சொல்றாங்க, ராஜா சட்டம் போட்டதை மாற்ற முடியாது. ஆகவே சிங்ககபியிலே ராஜா துயரத்தோடு தான் போடுகிறார். போட்டாலும் தானியேல் தைரியமா போகிறான். ஏன் தெரியுமா? தூதர் சேனை எனக்கு உண்டு. இந்த சாத்தா எதிரியுடைய கூட்டம் நிச்சயமாய் கர்த்தர் சமுத்திரத்தை விழுங்க பண்ணுவார் என்ற வைராக்கியத்தோடு போறான். சிங்ககபி பயமுள்ள இடமா இல்ல தானியேலுக்கு. சிங்ககபி நிம்மதியா தூங்குகிற இடமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அதிகாலையில ராஜா எந்திரிச்சு ஓடி வருகிறான். தானியேலே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய தாசனே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் வருமோ வரலையோன்னு ராஜாவுக்கு சந்தேகம். ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, தேவனுக்கு முன்பாகவும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ராஜா சொல்லுகிறார், தானியேலை வெளியே கொண்டு விட சொல்லுகிறார். யாரெல்லாம் தானியேல் மேல குற்றம் சுமத்தினார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கொண்டு வந்து போட முற்பட்ட போது, அந்த கெபியின் அடியிலே போன போதே சிங்கங்கள் பீரிட்டு போட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு காக்கிற ஒரு கர்த்தருடைய கரம் உனக்கு இருக்கிறது. அது சிங்ககபியின் அனுபவமா இருக்கலாம், சூளை நெருப்பின் அனுபவமா இருக்கிறார். ஆனா உன்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் அதே சூழ்நிலை. முன்பாக சத்துரு எதிரி ஆர்ப்பரித்து ஒரு காரியத்தை செய்கிறான். எல்லாருக்கும் சாதாரணமாக தான் சூடேற்றப்படும், உனக்கோ 7 மடங்கு. இப்போ ஒரு சான்ஸ் தர அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தப்பு வச்சாலும் சரி, ஒருவேளை தப்பு வைக்காம அவர் போனாலும் சரி, நீர் சொல்லுகிறதை செய்ய முடியாது. எவ்வளவு தைரியம் பாருங்க. ராஜாவுக்கு முன்பாக தைரியமா பேசுறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு நன்றாக தெரியும், இந்த ராஜாவை விட எனக்குள்ள இருக்கிற ராஜா தான் பெரியவ. அவரை தான் நான் கனப்படுத்துவேன், அவரை தான் நான், அவருக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்று இருந்தபோது 7 மடங்கு சூடு ஏற்றினாலும் சூழ்ச்சிகள் ஒன்று செய்ய முடியவில்லை. 4வது நபராய் இயேசு கிறிஸ்து அங்கே உலாவினார், அவர்களோடு கூட உலாவினார். கர்த்தருடைய பிள்ளையை, உனக்காக அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக உன்னை அதிசயமாய் வழிநடத்துகிற ஒரு சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே, மறந்து போகாதே. இத்தனை அனுபவங்களை தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். ஏன் செய்திருக்கிறாரே, அந்த செய்த நன்மைகளை நினைச்சு இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் நான் உம்மை ஆராதிப்பேன். அப்பா, நீர் எனக்கு செய்த காரியங்கள் பெரிதானவைகள், மகத்தானவைகள். அதை நினைச்சு பார்த்தப்பா, உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை புகழுவேன் என்று சொல்லி கர்த்தரை எப்படி ஆராதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
ஆராதிப்பே. நல்ல கைகளை உயர்த்தி அப்படி ஆராதி. உங்களை மறந்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே, நான் துதிச்சது பத்தாது, இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லுங்க, வியாதி பெருகினாலும் நன்றி, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், மீண்டும் புகழால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும் புகழால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை விடுதலையாக்கின தெய்வத்தை இன்னும் நான் துதிப்பேன். என் தேவைகளை சந்தித்தவரை, ஆபத்திலே உதவி செய்தவரை இன்னும் இன்னும் நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றால். உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இனி நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபடியோ. கர்த்தருடைய பிள்ளையே, முடிஞ்சு போச்சு, செத்த நிலைமை, எழுப்ப முடியாது என்று சொன்னது கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளி உன்னை மறுபடியும் சுடராய் கர்த்தர் எழுப்ப பண்ணுவார். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, உங்களை பயமுறுத்தின காரியங்களில் இருந்து விடுதலையாக்கினாரே அந்த மாசம் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, ஆராதிப்பே. வியாதியின் வேதனை மரணத்தின் மாயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், அழும்புகளால் குணமாக்கிடுவீர். நன்றி இயேசுவே, கொடுத்திடுவீர், உங்கள் அழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதி. Yes, Lord. இயேசுவே, பராக்கிரமுள்ளவரை இன்னும் துதிப்பே, எஜமானரை இன்னும் ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே
வாழ்க்கையில் இதெல்லாம் வராது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது என்று நினைத்த நினைவுகளை கர்த்தர் அந்த கல்லறையின் கல்லை புரட்டி முடியாது என்று நினைத்ததை முடிய பண்ணுகிறவர் இந்த காலை வேளையில கரத்தை பிடிக்க விரும்புகிறார். கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தேடும் செய்வி எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தேடும் செய்வி துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஆராதிப்பே இன்னும் துதிப்பே. ஆமென். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் சொல்லுங்க என் முழு பலத்தோடு இன்னும் துதிப்பேன் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே பாடுக்கையாய் மாறினாலும் தனிமையின் எண்ணங்கள் இயேசுவே கண்ணீரே பாடுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன். Glory to God. துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க இப்ப பாட போகிறோம். சேர்ந்து சேர்ந்து நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன். ஏன்னா எனக்கு நீங்க எவ்வளவு செய்திருக்கிறீங்க. அந்த அன்பை அந்த தியாகத்தை அந்த நேசத்தை நான் நினைக்கும் போது என் ஆராதனை பத்தாது என் துதி பத்தாது. இன்னும் கத்தரை துதிப்பேன் இன்னும் ஆழத்திற்குள்ளே சென்று கத்தரை போற்றுவேன் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளே சென்று கத்தரை ஆராதிப்பேன்.
எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனா அதை மாற்றி கர்த்தரை துதிக்க வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கை உயர்த்தி எல்லாரும் இந்த வாரத்தில், ஆண்டவரே என்ன வந்தாலும் இன்னும் துதிப்பேன், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் துதிப்பேன், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உன் சமூகத்தில் அமருவேன். அதுதான் எனக்கு பெரிய பாக்கியம். அதுதான் பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? ஏன் அவரை துதிக்கணும்? அவர் தான் நல்லவர், அவர் தான் வல்லவர், அவர் தான் சர்வ வல்லவர். அவரை துதிக்காம யாரங்க துதிக்கிறது? அவர் ஆராதிக்காம யாராவது ஆராதிப்பது? அவர் ஒருவரே நமக்கு சொந்தமானவர், அவரே நம்முடைய உரிமையானவர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு நீ நல்லவர். எப்ப நல்லவராய் இருந்தீ? நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு நீ நல்லவராய் இருந்தீர். உம்மை துதிக்கிறேன். அப்படியே அதை உணர்ந்து அந்த பாடலை பாடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எல்லாரும் கை உயர்த்தி, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எல்லாரும் இணைந்து கை உயர்த்தி, இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. 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 கைவத்தி சொல்லுங்க, எனக்கு இதுவரைக்கும் ரொம்ப நல்லவரா இருந்தீர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் திரும்பி பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவு நல்லவராயிருந்தீர், எவ்வளவு நன்மை செய்கிறவராயிருந்தீர். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பான்னு சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நினைக்காத நேரத்தில் எனக்காய் வந்து உதவி செய்தீரே. நம்முடைய அன்பு பெரியதப்பா, நம்முடைய அன்பு பெரியது. மனிதர்களாலும் கைவிடப்பட்டு உதவியற்ற இருந்த சூழ்நிலைகளில நீங்க வந்து உதவி செஞ்சீங்களே, நீங்க வந்து உதவி செஞ்சீங்களே.
உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறீர். எங்கள் ஆவினாலே அனலாக்கினீர். எங்களை தொட்ட கர்த்தருடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் நாங்கள் கர்த்தரை துதிக்கணும். இன்னும் நாங்கள் கர்த்தரை போற்றணும். இன்னும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்துக்குள்ளே, இந்த ஆழமான அனுபவங்களுக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே, உறுதியாக இந்த வார்த்தையை பற்றி கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.